ஸ்மார்ட் டிவியில் எப்படி வந்து யூஎஸ்பி பென்ட்ரைவ் போட்டு அந்த யூஎஸ்பி பென்ட்ரைவில் உள்ள வீடியோஸ் ஃபோட்டோஸ் இதெல்லாம் பார்க்கலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் மொபைல்லே வந்து வீடியோஸ் ஃபோட்டேஜ் இல்லை ஏதாவது கல்யாண ஆல்பம் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கும் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கறதுக்கும் இது ரொம்ப வித்தியாசம் இருக்குது. மொபைல்லே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே பார்க்கறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் வந்து யூஎஸ்பியில் வந்து ஒரு கல்யாண ஆல்பமோ ஃபோட்டோஸோ எந்த ஒரு நிறைய ஃபோட்டோஸ் இருக்கோ அப்படின்னாலும் அந்த மாதிரி விஷயங்களை வந்து யூஎஸ்பியில் வந்து காப்பி பண்ணிவிட்டு அதே இவ்வளோ பெரிய டிஸ்பிளே ஏதாவது ஒரு ஸ்மார்ட் டிவியில் யூஎஸ்பி ஆப்ஷன் உள்ள ஸ்மார்ட் டிவியில் தான் இதை பண்ண முடியும். அந்த ஸ்மார்ட் டிவியில் போட்டு நீங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். அதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டாடா ஸ்கை செட்டாப் பாக்ஸோட கனெக்ஷனு. இந்த கனெக்ஷன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் டிவி அதில் வந்து யூஎஸ்பி போடுற ஆப்ஷன் இது மட்டும் இருந்தால் போதும். இது வந்து டிஃபால்ட்டாக கனெக்ட் ஆகிருக்கீங்க எங்கள் வீட்டில், அதனால் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இதுக்கு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு தான் போடணுமா அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் ஒரே நேரத்தில் டிவியும் பார்த்துக்க முடியும். அட் டைமில் வந்து பென்ட்ரைவில் என்ன ஆப்ஷன் இருக்கோ அதையும் பார்த்துக்க முடியும். பென்ட்ரைவ் என்னென்ன வீடியோஸ் இருக்கோ அதையும் பார்த்துக்க முடியும். இங்கே இருக்குது பாருங்கள், யூஎஸ்பி போர்ட் ஒன்று இருக்கும். எல்லா ஸ்மார்ட் டிவிலையும் போட்டிருக்கும். இது என்ன ஸ்மார்ட் டிவி மாடல்னால் நான் சொல்லலை. என்ன அப்படின்னா அந்த மாடல்லாம் இல்லை உங்களுக்கு அதாவது மாடல்லாம் இப்போ முக்கியம் இல்லை. எந்த ஒரு யூஎஸ்பி போடக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மாடல் இருந்தாலும் சரி அது யூஸ் பண்ணி நம்ம வந்து பென்ட்ரைவ் போட்டு வீடியோஸ் பார்த்துக்கலாம். அதனால் நான் இந்த மாடல்லாம் எதுவும் சொல்லலை. ஸோ இந்த மாதிரி யூஎஸ்பி போர்ட் ஒன்று இருக்கும். அதில் கரெக்டாக பென்ட்ரைவ் எப்படி இன்சர்ட் பண்ணி பார்த்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பென்ட்ரைவ் அதில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் அதில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்புறம் டிவி ஆன் பண்ணிவிட்டு அந்த டிஸ்பிளேயில் எப்படி வந்து பென்ட்ரைவில் உள்ள வீடியோஸ்லாம் பார்க்கலான்னு காட்டுறேன். டிவி ஆன் பண்ண உடனே இது வந்து டாடா ஸ்கை கனெக்ஷன் கொடுத்துருக்கறனால இந்த மாதிரி வரும். ஏன்னா இப்போ வந்து டிவி மோடில் இருக்குது. அந்த டிவி மோட்லேருந்து நம்ம வந்து மாற்றணும். முன்னெல்லாம் டிவியில் வந்து டெக்கு போடும்போது கேள்விப்பட்டிருக்கேன், ஏவி மோட்னு ஒன்று இருக்கும், டிவி மோட்லாம் ஆப்ஷன் மாற்றும் இல்லையா, அதே ஆப்ஷன் தான் இப்போ வந்து மாற்ற போகிறோம். அதிலே அடிஷ்னலாக பென்ட்ரைவுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஒவ்வொரு ஸ்மார்ட் டிவிலையும் டிஃப்ரெண்ட்டாக அந்த ரிமோட்டில் ஆப்ஷன் இருக்கும். அது உங்கள் ரிமோட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றிங்க. ஆனால் கான்செப்ட் இதுதான், இப்படி தான் நம்ம செய்யணும். பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட்டில் சோர்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இந்த சோர்ஸ் தான் இதை வச்சு தான் மாற்ற போகிறோம். ரிமோட்டில் சோர்ஸ் கொடுத்துட்டேன். சோர்ஸ் கொடுத்தோடனே இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். அதில் வந்து மீடியான்னு இருக்கிறத ஓகே கொடுங்க. மீடியான்னு இருக்கிறத ஓகே கொடுத்தோன்னே ஃபோட்டோஸ், மியூசிக்கு, மூவிஸ்லாம் வரும். இந்த ரிமோட்டோட ரைட் சைடு இந்த 4 பட்டன் இருக்குல்ல, டாப்பு, பாட்டம், அப், டவுன் அந்த மாதிரி பட்டன், அதில் வந்து ரைட் சைடு வச்சு மூவிஸ் போய்க்குங்க. மூவிஸ் போனோன்னே ஃபோல்டரில் என்ன இருக்குது, நான் ஒரு மூவிஸ் வச்சுருக்கேன், ஹாலிவுட் மூவி ஒன்று வச்சுருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ப்ளே ஆகும். பட்டன் கொடுத்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ப்ளே, பாஸு அந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே வரும். அது எல்லாமே நீங்கள் வந்து இந்த பட்டன்ஸ் வச்சே பண்ணிக்கலாம். உங்கள் ரிமோட்டில் இந்த பட்டன் இருக்கும். நான் இப்போ இதை வந்து ப்ளே பண்ணி காமிக்கல, எதுக்குன்னா காப்பிரைட் இஷ்யூ வந்துடும், வீடியோஸ்லாம் ப்ளே பண்ணக்கூடாது. அதனால் ஆனால் இப்படி தான் வர வைக்கணும். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் எக்ஸிட்னு இருக்குது, அந்த எக்ஸிட் பேக் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு மூவிஸ்க்கு வந்து நீங்கள் போய்க்கலாம். மறுபடியும் எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வேணுமா என்ன அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸாக, மியூசிக்காக எது வேணுமோ ப்ளே பண்ணிக்கலாம். இருக்கும்போது மறுபடியும் நீங்கள் சோர்ஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஏவி வந்துக்கலாம். படம் ஓட ஆரம்பிச்சிடும். இப்படி தான்